முதலாவது, நிம்மதி என்று ஒரு மதம் பேச வேண்டும் என்றால், நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மதம் உங்களுக்கு நிம்மதியை தரணும் என்றால் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு அந்த மதம் மன விருப்பமின்றி கை வைக்கக்கூடாது. அதான் ஆன்மீகம். முதல் ஆன்மீகம் என்ன தெரியுமா? உங்களோட பொருளாதாரத்தில் உங்களுடைய உரிமையின்றி அந்த மதம் என்ன செய்யக்கூடாது? கை வைக்கக்கூடாது. மனசு வலிக்கிற இடமே முதலாவது எது? பொருளாதாரம் தான். கோடான கோடியை சம்பாதிச்சுட்டு இது அப்படியே நீ புதைச்சாத்தான் சொர்க்கம்னு சொல்லுவீங்களே, அங்கே வந்து அது போலித்தன்மை அங்கே என்ன செய்யுது? இருக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்கிறார். ஒரு செய்தி என்ன செய்தினா, ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்தது அந்த ஒரு செய்திக்கு வரேன். மதீனா, மக்காவில் உள்ள மதீனா. அப்போ அன்றைக்கு வந்து ரெண்டு நாடு, மக்கா ஒரு நாடு, மதீனா ஒரு நாடு. மக்கா டு மதீனாவுக்கு விரட்டப்பட்டார்கள். பிரச்சாரம் ஆரம்ப காலத்தில் அந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் ஒருவனைத்தான் வணங்கணும், வேற யாரும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. மனிதனை வணங்கக்கூடாது, கல்லை வணங்கக்கூடாது, சூரியன் சந்திரனை வணங்கக்கூடாது, மனிதனுக்கு என்ன செய்யக்கூடாது? காலில் விழக்கூடாதுன்னு சொன்ன நேரத்தில் விரட்டப்பட்டார்கள். மக்கா டு மதீனாவுக்கு 13 வருடங்களில் விரட்டப்பட்டு மதீனாவுக்கு போனால் அவங்க அகதிகளா இல்லையா? அகதிகள், அதாவது கதியற்றவர்களாக அங்கே போய் என்ன செஞ்சிருப்பாங்க? சேர்ந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வீடு கொடுத்தாலும் சரி, பொருளாதாரம் கொடுத்தாலும் சரி, யார் கொடுக்கணும்? அங்கே உள்ள ஊர் மக்கள் தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போ அவருக்கும் மக்களால் தான் பொருள் இது கிடைக்குது, வீடு கிடைக்குது. இந்த டைமில் இறைவனை வணங்குவதற்காக ஒரு பள்ளி கட்ட போகிறாங்க. இன்றைக்கி நாங்கள் மதீனாவில் உள்ள பள்ளி, மதீனா பள்ளின்னு முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய அந்த பள்ளியை கட்ட போகிறாங்க. கட்ட போகிற நேரத்தில் ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துல தான் பள்ளி கட்ட போகிறாங்க. கட்ட போகிற நேரத்தில் இறை தூதர்கிட்ட சொல்லப்படுது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்லப்படுகிறது, இந்த இடம் வந்து 2 அனாதைகளுக்கு சொந்தமான இடம். 2 அனாதைகளுக்கு சொந்தமான இடம். அவங்க 2 பேரும் வராங்க. வந்த உடனேயே இந்த நிலத்துக்கு என்ன விலை அப்படின்னு அவர் கேட்குறாரு, தூதர் கேட்குறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது கடவுளுக்காக நாங்கள் தந்துடுறோம், இறைவனுக்காக என்ன செஞ்சிடறோம், இதை நாங்கள் தந்து விடுகிறோம் என்றான். இந்த இடத்தை நீங்கள் கவனிக்கணும். இப்படி தந்து விடுகிறோம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்றதுல தப்பில்லை, அதை ஏற்றுக்கொள்வதில் தப்பில்லை. ஆனால் அங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வசனம் என்ன தெரியுமா? அப்படி வேண்டாம், அப்படி வேண்டாம், நான் விலதாரேன், நீங்கள் நிலத்தை என்ன செய்ய தாங்க. இறைவனுக்காக வீடு கட்டுறதாக இருந்தால் நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு விலை தருகிறேன், நீங்கள் நிலத்தை என்ன செய்ய தாங்க. இல்லை நம்ம அல்லாஹ்வுக்கான விலையை வாங்கிட்டு நிலத்தை தாங்கன்னு சொன்னாங்க. இது ஆன்மீகம், இது ஆன்மீகம். அப்படின்னா என்ன? 2 அனாதைகளுடைய சொத்தை கடவுள்னு சொன்ன உடனே, கடவுள்னு நீங்கள் நல்லா சொன்னீங்கன்னா தந்துருவான். சாய்பாபாவுக்கு இவ்வளோ சொத்து சேர்ந்ததே கடவுளை வச்சு தான். கடவுள்னு நீங்கள் ஒவ்வொன்று சொன்னீங்கன்னு, அமெரிக்காக்காரன் வந்து காலில் விடுவான். கடவுள்னு சொன்னீங்கன்னா என்ன? அவங்காரன் வந்து காலில் விடுவான். ஏன்? கடவுள் பேரால் நிறைய செய்யலாம், சொல்லலாம். இப்போ சும்மா ஃப்ரீயாக நிலம் கிடைக்குது, உடனே என்ன செய்யலாம்? கட்டி இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன செய்யலை? அப்படி சொல்லலை, அப்படி சொல்லவில்லை. இது போன்று 100 சம்பவங்களுக்கு மேலே உங்களுக்கு என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் 100 சம்பவங்களுக்கு மேல் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இன்னொரு சம்பவத்தை நான், அதாவது ஆன்மீகம் எப்படி இருக்கு, இந்த சம்பவம் எல்லாம் கட்டி சொல்ற சம்பவங்கள் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக ஆதாரபூர்வமான நூலாக கருதப்படக்கூடிய நூல்கள் என்ன செய்யறோம்? இதை எடுத்து சொல்லலாம்.